அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 18/7/2025 ஆடி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அஷ்டமி திதி மாலை 5:02 வரை, பின்பு தேய்பிறை நவமி. அஸ்வினி நட்சத்திரம் பின்னரவு 2:14 வரை, பின்பு பரணி நட்சத்திரம். நாள் முழுவதும் அமிர்த யோகம். பைரவர் வழிபாடு மிக மிக நல்லது. கரி நாள். சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 2இல் சுக்கிரன், 4இல் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் வருகின்ற நாட்களில் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு, 3இல் சூரியன் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும், சந்திரன் 12இல் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியானது உங்களுக்கு கிடைக்கும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயணங்களும் அதன் மூலமாக சுப செலவுகளும் ஏற்படலாம். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய், கேது, லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடகராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன், 10இல் சந்திரன், 11இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு சில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருந்தால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதும்
9ல் சந்திரன் 10ல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியினை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கடந்த சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தற்போது விலகி மன நிம்மதி ஏற்படும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன், 12ஆம் வீட்டில் செவ்வாய் கேது சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. சூரியன் புதன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும் என்றாலும் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். நீங்கள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். அதனால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளில் முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. புதிய முயற்சிகளை தள்ளி வைக்க வேண்டும். பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன், 10ல் சூரியன் புதன், 11ல் செவ்வாய் கேது சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது திருப்திகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் வழியிருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி செவ்வாய் 10ல் சஞ்சரிப்பதும், 6ல் சந்திரன், 9ல் சூரியன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பல்வேறு வளர்ச்சிகளை பெறக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்களும் இன்றைய நாளும் உங்களுக்கு இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு இன்றைய நாளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன், 7ல் குரு சஞ்சரிப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எதிலும் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். வேலைக்கு செல்பவர்களுக்கு மேல் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதால் மேல் அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன், 7ல் சூரியன், 8ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு உண்டாகும்.
தொழில் ரீதியாக வீண் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லலாம் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருப்பது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன், 6இல் சூரியன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உங்களது செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இன்றைய நாளில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன், 5இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பொதுவாக கொடுக்கல் வாங்கல் மூலமாக வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். உடனிருப்பவர்களே உங்கள் மன அமைதியை குறைப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைப்பதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.